தொழில்னால் என்னன்னாக்கா அது விவசாயம்தான் தொழில். உணவு உற்பத்தி செய்கிற தொழில் தான், செயல்தான் தொழில். உணவு உற்பத்தி கூட கிடையாது, உணவை தேடுவது. உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, இதுதான் தொழில். மற்றபடி எதுவுமே தொழில் என்கிற இதுக்கே கிடையாது. இயற்கை விதிமுறைப்படி எது தொழில்னால் ஒன்றே ஒன்று தான், உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, இதுதான் தொழில். மற்றபடி நீங்கள் டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, இதெல்லாம் இன்ஜினியர் ஆகிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் மருத்துவம் பார்ப்பீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஒரு மருந்து, அந்த மருந்தை பறித்து சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவத்தை சொல்லுவீங்க. இதுதான் மருத்துவர். எல்லாருமே மருத்துவராக இருக்கணும். இங்கே இதுதான் மக்கள் மருத்துவர். வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவம் இது தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டால் நமக்கு நோய்களே வரப்போகிறதில்ல. நம்ம உணவுகள் சரியாக நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் எல்லாருமே பச்சை காய்கறிகள், ஏன்னா அங்கே நெருப்பு பற்ற வைக்க முடியாது, உப்பு கிடைக்காது, அதனால் உணவை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் உணவுகளை பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. பச்சையாக சாப்பிட்றத விட ஒரு நாள் பட்னியாக கூட கிடக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்ணா நோன்பையும் கடைப்பிடிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நோயே வராது, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்துட்டால் உங்களுக்கு மருத்துவரே தேவையில்லை, மருந்தே தேவையில்லை, உணவே போதும் உங்களுக்கு. உணவே நீங்கள் ஆரோக்கியமாக நோய் வராமல் பார்த்துக்க முடியும். நல்ல உணவுகளை சாப்பிட்டா நோய் வராமல் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு மருந்து தேவையில்லை, மருத்துவரும் தேவையில்லை, எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்போது ஆக மொத்தம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மருத்துவர்களே தேவையில்லை. அதனால் நோயை மறந்துட்டு வாழணும். இன்றைக்கி எல்லோரும் என்ன அறிவுரை சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டா இந்த நோய் வராது, இதை சாப்பிட்டா இந்த நோய் வராது, அந்த நோயை குணப்படுத்தணும்னா நீங்கள் இந்த உணவு சாப்பிடுங்க, இந்த நோயை குணப்படுத்தணும்னா நீங்கள் அந்த உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நோயை மனசில் வச்சே பேசிகிட்டு இருக்காங்க, மனசில் வச்சே அறிவுரை சொல்லிகிட்ருக்காங்க. அதுதான் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் நோயை மறந்துடுங்க, ஆரோக்கியத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருங்க, ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க. நோயை மறந்து வாழணும். நாம் நோயை பற்றி பேசவே கூடாது, நோய்கள் இல்லாமல் வாழணும். நோய்கள் இல்லாத உலகில் நம்ம நோயை பற்றி பேசவே மாட்டோம். நோய்கள் இல்லாத உலகில் நம்ம எதை பற்றி பேசுவோம்? அப்போது எல்லாத்தையும் விட்டுருவோமா? நோயே இல்லைப்பா இந்த உலகத்தில் அப்படின்னா மக்கள் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா? அப்போ தான் நோய் இல்லையே. நோய் இருக்கிறனால தான் நம்ம உடல் நலத்தை பற்றி கவலைப்படுறோமா? நோயே இல்லைன்னா மக்கள் எதை பற்றி கவலைப்படுவாங்க? எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு வழக்கம் போல் நோய் இருக்கிறனால உடம்பை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுறாங்களா? அப்படி கிடையாது. நோய் இல்லைன்னா மக்கள் எதை பற்றி பேசுவாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ மக்கள் எதை பற்றி பேசணுன்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறத பற்றி பேசணும். அது ரொம்ப மேன்மையானது. ஒரு நோய்க்கு மருத்துவம் செய்வதை விட, ஒரு மருத்துவர் நோயை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு பேசுகிறத விட, ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் என்ன சொல்லுவார், உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்னு பேசுவார்ல, அவர் இன்னும் மேன்மையானவர். ஏன்னா நோயை கடந்து தான் அவர் அந்த நிலைக்கு போகிறாரு. நாம் எப்போது எதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா, உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, உடலில் இருக்கிற ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்துறது எப்படி, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து, இதை சாப்பிட்டா நல்ல சுறுசுறுப்பு வரும், இதை சாப்பிட்டா கண் பார்வை இன்னும் அதிகரிக்கும், இதை சாப்பிட்டா நல்ல ஊக்கம் கிடைக்கும், இதை சாப்பிட்டா நல்ல முடி வளரும், அல்லது ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். அதான் இந்த மாதிரி சொட்டத்தில் கீழே முடி வளர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே பேசுவோம். ஆக இந்த சொட்டத்திலேயே இல்லை அப்படின்னா மக்கள் எதை பற்றி பேசுவாங்க? இந்த கற்றாழையை பூசினாக்கா நல்ல முடி நல்லா சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். நாம் எதை பற்றி பேசணுன்னா நோய்களை மறந்துவிட்டு ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். அப்படின்னா நோய்களை வச்சுக்கிட்டே நோயை மறக்கக்கூடாது. நோயை குணப்படுத்தணும், அதன் பிறகு நோய்களையே மறந்துடணும். அதன் பிறகு நாம் எதை பற்றி பேசணுன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். ஆரோக்கியத்தை பற்றி தான். அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் எல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நோய்களை பற்றி பேசுகிறாங்க. டாக்டர் நோய்களை பற்றி பேசுகிறவர் யார் பாருங்கள், 5 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து அவர் +2லலாம் நல்ல மார்க் எடுத்து நீட்டில் பாஸ் பண்ணி அவர் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து அவ்வளோ படித்து அவர் நோயை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு தான் அவருக்கு அவ்வளோ சம்பளம். நோயை பற்றி பேசுனா அவருக்கு 1,25 லட்ச ரூபா 1,50 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் அப்போ இந்த உலகத்தில் நோயை பற்றி பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இங்கே நோய்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவர் நோயை பற்றி பேசுகிறாரு.
நோய்கள் வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே நோயே இருக்காது. அவங்களுடைய உணவு முறை அப்படி இருக்குது. அப்போ நோய்களே இருக்காது. அப்படின்னா அவங்க நோயை பற்றி பேசவே மாட்டாங்க. நோய்களை மறந்துடுவாங்க. நோயின்னா என்னன்னு கேட்பாங்க. புற்றுநோயா? அது என்ன புற்றுநோய்? சர்க்கரை நோயா? அது என்ன சர்க்கரை நோய்? நீரிழிவு நோயா? ஆஸ்மாவா? வீசிங்க? அப்படின்னா என்னங்க? உடல் குண்டாயிடுமா? குண்டா இருந்தாங்களா? இயந்திர அறிவியல் உலகில் வந்து மக்கள் குண்டு குண்டாக இருந்தாங்களா? நடக்கவே முடியலையா? ஒருத்தர் 150 கிலோ இருந்தாரா? அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இதெல்லாம் எப்படி, அது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆச்சரியம், அந்த மாதிரி கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அவங்கெல்லாம் நம்மளை கடந்து தான் வராங்க. நம்மளுடைய பிரதிநிதி தான் அவங்க. புரியுதுங்களா? நம்மளையெல்லாம் உள்ளடக்கியவர்கள் தான் அவங்க. நமக்கு பிறகு பிறக்கப் போகிறவர்கள் அவர்கள் யாருன்னா நம்மை அவர்களுக்குள் அடக்கியவர்கள் தான். நாம் வந்து இன்றைக்கி பேசுகிறோமா? கடந்த காலத்தில் மக்கள் போரிட்டாங்க, அதை இன்றைக்கி வியந்து பேசுகிறோமா என்ன? மக்கள் என்ன போரிட்டாங்களா? ஒருத்தர் அடித்து செத்துக்கிட்டாங்களா? அப்படி நம்ம என்ன வியந்தா பேசுகிறோம்? பேச மாட்டோம். ஏன்னா அந்த போரிட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னா நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நாமெல்லாம் அதை கடந்து தான் நம்ம வரோம். அது வந்து அந்த அனுபவங்கள் எல்லாமே கடந்து தான் நம்ம வரோம். அது நம்ம முன்னோர்கள் சண்டை போட்டாலும் அது வேறு யாரும் இல்லை, நாம் தான். அந்த முன்னோர்கள் தான் நாம். நம்முடைய முன்னோர்கள் தான் நாம். அந்த முன்னோர்கள் தான் நாம். ஆக வந்து அவங்க வேறு, நாம் வேறு கிடையாது. அதனால் அது வந்து அவங்க செய்கிற எந்த விஷயத்தையும் நம்ம ஆச்சரியமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க போரிட்டாங்களா? அது நமக்கு ஒன்றும் ஆச்சரியத்தை தர. ஏன்னா அவங்க நமக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்கள கடந்து நாம் இன்னும் அதை விட மேலான விஷயங்களை தான் போயிட்டுருக்கோம். மேலான விஷயங்களை நம்ம தேடிட்டுருக்குறோம். அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் இந்த மனித உயிர்கள் செய்த விஷயங்கள் நமக்கு பெரிய சாதனையெல்லாம் தெரியாது. அது வந்து திரும்பி நினச்சி கூட பார்க்க முடியாத சோதனையாக தான் இருக்கும். ஆக நீங்கள் எப்போதுமே வந்து நோய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத வந்து பெருமையாக நினைக்காதீங்க. ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க. அப்போ தான் நீங்கள் முழுமையடைந்தவர்களாகி வருவீங்க. நீங்கள் உங்கள் உடம்புல குறைபாடு இல்லை, உங்கள் பேச்சிலையும் குறைபாடு இல்லைன்னு அர்த்தம். நோய் என்பது ஒரு குறைபாடு, நோய்கள் என்பது ஒரு குறைபாடு. அதை பற்றி பேசுகிறதும் ஒரு குறைபாடு தான். அப்போ நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஏன் நோய்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் இருக்குது, அதனால தான் நீங்கள் நோய்களை பற்றி பேசுகிறீங்க. ஒரு நல்ல மருத்துவர், அப்போ மருத்துவர்லாம் நோயை பற்றி பேசுகிறாரு, அப்போ அவர் நோயாளியா? உண்மை தான், அவர் நோயாளி தான். நோயாளியாக இருக்கிறவர் தான் உண்மையாக மருத்துவராக இருக்க முடியும். அப்படி என்ன மருத்துவர்? அவர்கிட்ட புற்றுநோய் இல்லை, நீரிழிவு நோய் இல்லை, ஆஸ்மா இல்லை, வீசிங் இல்லை, அப்புறம் எப்படி அவரை நோயாளிங்கிறீங்க அப்படி நீங்கள் கேட்கலாம். உடம்புல உறுதி இல்லையே, தொலை உடம்பு, ஃபிட்னஸ் இல்லையே, குண்டாக இருக்கிறாரு, அப்படின்னா அவர் நோயாளி தானே. உடம்பு உறுதியாக இருக்கணும், அதான் ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா சும்மா கிடையாது, சாதாரண விஷயமே கிடையாது. உடம்பு இறுகி இருக்கணும், படிக்கட்டு மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சாகணுமே. இப்போ தான் கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சால் உறுதியாக்க முடியும்னா அது இந்த காலத்தில் தான். ஆனால் வந்து 2040 பிறகு அல்லது 2025 பிறகு பிறக்கிறாங்கள அந்த குழந்தைங்க, அந்த தலைமுறையினர் வந்து அவங்கெல்லாம் இயல்பாக அவங்க வாழ்க்கை முறையே அவங்கள வந்து உறுதியான உடலாக மாற்றிவிடும். எல்லாருமே உறுதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து உறுதியாகவே இருப்பாங்க. ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் ஓடுவாங்க, நடப்பாங்க, யோகாசனம் செய்வாங்க, உடல் உழைப்பில் ஆர்வமாக ஈடுபடுவாங்க, விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. இந்த மாதிரியான நடைமுறை அவங்ககிட்ட இருக்கும். தினமும் நடப்பாங்க, ஓடுவாங்க. அதனால் இயற்கையாகவே அவங்க வந்து உடல் உறுதியாக இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஜிம்மில் போய் 6 மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. அது வந்து செயற்கையானது. உடல் உறுதி அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் உடல் உறுதி வேணுமா அப்படின்னா அது வேண்டான்ட்டுருவாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தினம் 6 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் எனக்கு உடல் உறுதி வருமா? இல்லைன்னா கிடைக்காதா? அப்படிப்பட்ட உடல் உறுதியே எனக்கு தேவையில்லைன்றவாங்க. நான் யோகாசனம் பண்ணுவேன், 1/2 மணி நேரம் யோகாசனம் பண்ணுவேன். அப்புறம் எங்கே போனாலும் நடந்து போவேன். வேகமாக போகணும், சீக்கிரமாக போகணுன்னா ஓடி போவேன். அப்புறம் தினமும் 1 மணி நேரம் விளையாடுவேன். அப்புறம் டான்ஸ் ஆடுவேன். அப்புறம் வேட்டையாட போவேன். இதுதான் வந்து எனது உடல் உழைப்பு. அப்புறம் வந்து விவசாய நிலத்தில் நான் தொழில் செய்வேன், உணவு உற்பத்தியில் ஈடுபடுவேன்.
இந்த உழைப்பை கொடுத்து எனக்கு எனக்கு வந்து அந்த உடல் உறுதி கிடைக்கணும். இந்த மாதிரியான ஒரு உடல் உழைப்பு, மகிழ்ச்சியான உடல் உழைப்பு இது. இந்த மாதிரி மகிழ்ச்சியான உடல் உழைப்பின் மூலமாக எனக்கு உடல் உறுதி ஏற்படாது என்றால் அந்த உடல் உறுதி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் வந்து இதுவே போதுமானது. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இயல்பாகவே உங்களுக்கு வந்து இப்போ உள்ள சின்ன பசங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். 10வது 12வது படிக்கிற பசங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். குறிப்பாக ஆம்பளை பசங்களை கவனித்து பாருங்கள். பெண் பிள்ளைகளை கவனிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து பெருசாக வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு விளையாட்டு மைதானம் ஊரில் கிடையாது. அவங்க பெரும்பாலும் வீட்டிலே இருப்பாங்க. ஆண்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க. ஆண்கள் தான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதனால் அவங்களோட உடம்பை பாருங்கள். ஆனால் அவங்க ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க உடல் வந்து குண்டாக இருக்க மாட்டாங்க, ஃபிட்டாக இருக்கும். நல்லா போய் பாருங்கள். இன்றைக்கி படிக்கிற பசங்களை பாருங்கள். இவங்களுக்கே எப்படின்னா அதில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கி உள்ள சின்ன பசங்க பெரிய பசங்களாம் வந்து பெரும்பான்மையானவர்களோட உடம்பு வந்து உடல் உறுதியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அவங்க வந்து ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த உடம்பை நாம் பெறணும் அப்படின்னா நம்ம 6 மணி நேரம் கஷ்டப்பட்டால் தான் அந்த உடம்பு நமக்கு கிடைக்கும். கடுமையான உணவு கட்டுப்பாடு தேவை. ஆனால் அவர்கள் இயற்கையாகவே உடல் உறுதியாகவும் இருக்கிறாங்க, ஒல்லியாகவும் இருக்காங்க, நல்லா ஃபிட்டாகவும் இருக்காங்க. நிறைய பேர் பெரும்பான்மையான இளைய தலைமுறையினர் வந்து பெரும்பான்மையாக ஃபிட்டாக இருக்காங்க. பெண் பிள்ளைகள் வந்து அவங்க வாழ்க்கை முறையில் குறைபாடு இருக்குது. அவங்க சுதந்திரமாக ஆண்களைப் போல் வாழ்வதில்லை. அதனால் அவங்களில் வந்து உடல் உறுதி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ இப்போவே எப்படின்னா எதிர்காலத்தில் இனிமேல் பிறக்க போகிற எல்லா பிள்ளைகளும் அடுத்தடுத்து பிறக்க போகிற எல்லா பிள்ளைகளும் உடம்பு உறுதியாக இருக்கும். நேச்சுரலாக ஃபிட்னஸ் தான் இயற்கை. உடல் உறுதியாக இருப்பது தான் இயற்கை. உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உடம்பு உறுதியாக தான் இருக்கும். எவ்வளோ எளிது பாருங்கள், எவ்வளோ நேரம் மிச்சம் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் போய் உடம்பை உறுதியாக்குறதுக்காக உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும், கடுமையான மன அழுத்தம் ஏற்படும். அதே இது நீங்கள் ஓடுறீங்க, நடக்கிறீங்க, விளையாடுறீங்க, ஆடுறீங்க, அப்புறம் விவசாய நிலத்தில் ஒரு 3 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, இந்த உழைப்பில் உங்கள் உடம்பு உறுதியாகுதுன்னா இது மகிழ்ச்சியான உடல் உழைப்பு. இதில் வந்து உங்களுக்கு சிரமமே இல்லை. இது ஜாலியாக இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவீங்க. இதிலே உங்கள் உடம்பு உறுதியாகிடணும் இயற்கையாகவே. இதுதான் இயற்கையான உடல் உறுதி. அதாவது நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஆரம்பத்தில் தொழில்னால் என்னன்னா உணவை தேடுவது தான் தொழில். உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, இதுதான் தொழில். இயற்கையில் தொழில்னால் அது ஒன்று தான், இயற்கை விதிமுறைப்படி. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், டாக்டராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம். இதெல்லாம் வந்து வாழுகின்ற முறை. ஒருத்தர் அப்புறம் பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர், இது வந்து பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு பாடம் யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, உறவினர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக இதெல்லாம் வாழ்க்கை முறை. எல்லாத்தையும் தொழிலாக்கிட்டாங்க. தண்ணியை வியாபார பொருளாக்கிற மாதிரி விபச்சாரம் பண்ணுறது எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. உடலுறவு வச்சுக்கிறதெல்லாம் தொழிலாக மாற்றி விபச்சாரமாக மாற்றி அதை வந்து உடலுறவு தொழில், பாலியல் தொழில் அப்படி மாற்றிட்டாங்க. ஆக மனித வாழ்க்கை முறை, ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே தொழிலாக மாற்றிட்டாங்க. ஆனால் தொழில்னால் என்னது? ஒன்று தான், உணவை உற்பத்தி செய்வது, உணவை தேடுவது, விவசாயம். இதுதான் ஒருங்கிணைந்த வேளாண்மை. கால்நடை வளர்ப்பு, இதுதான் தொழில். கால்நடை வளர்க்குறது வந்து அதுலேருந்து உரம் கிடைக்கிது. அதை வச்சு நம்ம வந்து உணவை தான் உற்பத்தி செய்ய போகிறோம். உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு உரம் தேவை. ஆக வந்து ஒருங்கிணைந்த வேளாண்மை, இதுதான் தொழில். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்புறம் விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு வேறு, தொழில் வேறு. குடும்பம் வேறு, தொழில் வேறு. உடலுறவு என்பது வேறு. அது உடலுறவு என்பது குடும்பத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அது வந்து தொழில் கிடையாது. ஆக வந்து ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உணவு உற்பத்தி செய்கிற மட்டும்தான் தொழில். உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, ஒருங்கிணைந்த வேளாண்மை மட்டும்தான் தொழில். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அத்தனையுமே வந்து தொழிலாக மாற்றிட்டாங்க. விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, ஓடுறது, ஓட்டப்போட்டி, ஓடுறது, நீந்துறது, அப்புறம் வந்து காவல்ங்கிறது காவலர்கள். இது வந்து என்னென்னா ஒரு எல்லாருக்கும் இருக்கிற இயற்கையான உணர்வு. காவலர்கள் தாங்கள் வாழ்கின்ற பகுதிக்கு இப்போ திருட மாட்டிட்டாங்க. பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி எல்லோரும் அடிக்கிறாங்க. ஆக காவலர்கள், குற்றங்களை தடுக்கிற உணர்வு எல்லாத்துக்குமே இயற்கையாக இருக்குது.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதையே தனியாக ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்போ மற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாம் போலீஸ் லெவலில் போலுக்க குற்றங்களை தடுக்கணுங்கிற உணர்வு நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது போலுக்க, அது போலீஸோட வேலை அப்படின்ட்டு நினச்சிட்றாங்க. இராணுவம் இதெல்லாம் ஒரு தொழிலே கிடையாது, வாழ்க்கை முறை. உடல் உறவு என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற ஒரு உறவு, அதையே தொழிலாக மாற்றி விபச்சாரம் மாற்றிட்டாங்க. இப்போ உணவை உற்பத்தி உணவை உணவகம், சாப்பாடு தயாரிக்கிறது, சமையல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. உற்பத்தி செய்யப்பட்ட உணவை அவங்கவுங்க சமைச்சு சாப்பிடணும், அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க சமைச்சு தரணும், அதையே தொழிலாக மாற்றிட்டாங்க. இன்ஜினியரிங் வீடு கட்டுறது, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான வீடை கட்டிக்கணும், அதான் இன்ஜினியரிங். ஆனால் அதையே தொழிலாக மாற்றிட்டாங்க. ஆக இப்படி தொழில்னால் என்னென்னா, அது விவசாயம், உணவை உற்பத்தி செய்வது, உணவை தேடுவது, அதுதான் தொழில். வேறு எதுவுமே தொழில் என்கிற தகுதி கிடையாது. ஆனால் இயந்திர அறிவியல் உலகம் என்பது பணத்தை கண்டுபிடித்த பின்பு பணம் என்கிற நடைமுறை என்னவா ஆக்கிடுச்சுனாக்கா, நீங்கள் உங்கள் வாழ்கின்ற முறை அனைத்துமே தொழிலாக மாற்றிட்டாங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்களா, அதையே தொழிலாக மாற்றிடுவாங்க. ஒரு முறை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியம், பொண்ணுக்கு வரதட்சணை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா? எல்லா செயல்கள் மூலமும் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏதாவது வருமானம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை கூட வியாபாரமாக மாற்றிட்டாங்க, தொழிலாக கூட மாற்றிட்டாங்க. ஒரு முறை செய்யக்கூடிய தொழில். அந்த மாதிரி தொழில்னால் என்னென்னா விவசாயம் தான். ஆனால் எல்லாத்தையும் தொழிலாக செய்கிறதுக்கு என்ன காரணம்னா பணம் தான் காரணம், அல்லது ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை. நம்மகிட்ட எது தொழிலாக செய்யணும், எதை தொழிலாக செய்யக்கூடாதுன்னு தெரில. விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது, கலைகளை கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துகிற திறனை தொழிலாக செய்யக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் குறிப்பாக இந்த இரண்டையும் தொழிலாக செய்யவே கூடாது, கலைகள் மற்றும் விளையாட்டு. இந்த இரண்டையும், இந்த விளையாட்டுத்துறை, இந்த இரண்டு துறையும் தொழிலாக செய்யக்கூடாது. அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். தினமும் எல்லாரும் ஆடி பாடுவாங்க, எல்லாரும் விளையாடணும். இன்றைக்கி அதை தொழிலாக செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விளையாடுறவங்க மட்டும்தான் விளையாடுறாங்க, விளையாடுறதே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த விளையாட்டு வீரர்கள், அவங்க மட்டும்தான் டெய்லி விளையாடுறாங்க. பொதுமக்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் மக்களுக்கு உடற்பயிற்சி கிடைக்க மாட்டேங்குது, நோய்கள் அதிகமாகுது. ஆடல் பாடல் அது கலைஞர்களோட வேலை, கலைகளை தொழிலாக கொள்கிற அந்த கலைஞர்களோட வேலை, அது மக்களுடைய வேலை இல்லை. மக்களுடைய வேலை கலைஞர்களை வேடிக்கை பார்ப்பது அப்படின்னு சொன்னிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு டான்ஸ் ஆடும்போது எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு பாட்டு பாடும்போது எவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும், அந்த மகிழ்ச்சிக்கு மக்களுக்கு கிடைக்கல, அது கலைஞர்களுக்கு தான் கிடைக்குது. கலைஞர்கள் கூட அது கிடைக்கல, அளவுக்கு அதிகமாக அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க, தினம் ஆடிக்கிட்டே இருக்காங்க, தினம் பாடிக்கிட்டே இருக்காங்க, நாள் முழுவதும் பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடல் நல்லா பாடுவதற்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நாள் முழுவதும் ஆடிக்கிட்டே இருக்காங்க, நல்லா ஆடுவதற்காக பயிற்சி தினமும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதில் அவங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? ஆடல் அது ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஆடினாலே போதுமானது. விளையாட்டை அது டெய்லி 1 மணி நேரம் விளையாண்டா போதும், அதுக்கு மேலாம் விளையாடக்கூடாது. அப்புறம் அதுவே நமக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலே விளையாடினா அதுவே நமக்கு கேடு விளைவிக்கும். ஆனால் அதையே என்ன பண்ணுறாங்க, தொழிலாக மாற்றி தினசரி முழு நேரமும் விளையாடுறதே வேலையாக வச்சிடுறாங்க. ஆக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தொழில் என்றால் என்னவென்று தெரியாமல் எதையெல்லாம் தொழிலாக செய்யக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒழுங்கான நடைமுறை எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் தொழிலாக செய்ய வேண்டிய கட்டாயம் இயந்திர அறிவியல் உலகில் இருக்கலாம். நம்ம வீடு கட்டுறது இதெல்லாம் தொழிலாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் எதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுருக்கக்கூடாதுன்னா, கலை படைப்புகளை வெளிப்படுத்துகிற அந்த திறன் இருக்குல்ல, அதை தொழிலாக செஞ்சிடக்கூடாது. ஓவியரா அல்லது கவிஞரா அல்லது நடன கலைஞர், இந்த மாதிரியான வேலைகளை தொழிலாக செஞ்சுருக்கக்கூடாது. அப்புறம் விளையாட்டு வீரர்களுடைய அந்த விளையாட்டை தொழிலாக செஞ்சிடக்கூடாது. அதை மக்கள்கிட்ட கொடுத்துருங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆக இயந்திர அறிவியல் உலகம் அதுக்கு என்ன தெரியுமா முக்கியம், இயற்கை விதிமுறை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இயந்திர அறிவியல் உலகத்துக்கு இயற்கை விதிமுறை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அதுக்கு பணம் சம்பாதிக்கணும், எந்தெந்த வழியிலெல்லாம் பணம் வருதோ அதை மட்டும் சம்பாதிச்சிட்டா போதும். அதுக்கு தான் இங்கே முக்கியத்துவம், பணத்துக்கு தான் முக்கியத்துவம், உண்மைக்கு முக்கியத்துவம் இல்லை, பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நம்புது இந்த உலகம். மூட நம்பிக்கைகளா, அது பணத்தை சம்பாதிப்பதாக இருந்தால் அதற்கு வரவேற்பு கொடுங்கள்.
எதெல்லாம் பணத்தை சம்பாதித்து தருகிறதோ அதற்கெல்லாம் வரவேற்பு. சிவப்பு கம்பளம். அந்த வகையில் மூட நம்பிக்கைகளை ஏன் வச்சுருக்காங்கன்னா அதன் மூலமாக ஒரு வருமானம், வியாபாரம் எல்லாம் நடக்குது. அதனால்தான் அது இன்னும் பாதுகாப்போடு இருக்குது. அறிவியலின் நோக்கமும் அதுதான். இது பணம் தான் காரணம், பணம் தான் நோக்கம். அறிவியலுக்கும் பணம் தான் நோக்கம், மூட நம்பிக்கைக்கும் பணம் தான் நோக்கம். மத மூட நம்பிக்கைக்கும் பணம் தான் நோக்கம், அறிவியலுக்கும் பணம் தான் நோக்கம். அறிவியலுக்கு இங்கே மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணுங்கிறது அறிவியலோட நோக்கம் இல்லை. மூட நம்பிக்கைகளை ஒழித்து அறிவியலை பரப்ப வேண்டும், மக்களை அறிவுடையவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்பது அறிவியலின் நோக்கம் அல்ல. அறிவியலின் நோக்கம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பணத்தை சம்பாதிப்பது தான். அதுமாதிரி மத மூட நம்பிக்கைவாதிகளுடைய நோக்கமும் என்ன? பணத்தை சம்பாதிப்பது தான். ஆக அப்போ அறிவியலும் இந்த மத மூட நம்பிக்கைகள் இரண்டுமே ஒன்று தான். இவர்கள் 2 பேருமே ஒன்று தான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இவங்க அறிவியல் உடனே மூட நம்பிக்கைகளை ஒழிச்சிரும், விண்வெளிக்கு போயிட்டால் ஒழிச்சிரும் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. ஆரம்பத்தில் மத சாமியார்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, மத குருமார்கள்லாம் இது ஐரோப்பாவில் என்ன நினச்சாங்கனாக்கா, எல்லா உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே நினச்சாங்க, அறிவியலை பார்த்து இந்த மத மூட நம்பிக்கைவாதிகள் பயந்தாங்க, எங்கே இவங்க நம்மளை அழிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. இந்த அறிவியல் அறிஞர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க நம்மளை மத மூட நம்பிக்கைவாதிகளை நம்மளை அழிச்சிருவாங்களோ, மதத்தை வச்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற, மத மூட நம்பிக்கைகளை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற நம்மை இவர்களெல்லாம் அழித்து விடுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்தாங்க. யார்? மத மூட நம்பிக்கைவாதிகள் அறிவியலை பார்த்து பயந்தாங்க. அறிவியலுக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்கே இந்த மத மூட நம்பிக்கைவாதிகள் அறிவியலாகிய நம்ம அவங்களுக்கு எதிரின்னு நினச்சி நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பயந்தது. ஆக 2 பேரும் அப்புறம்தான் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் நாம் உனக்கு எதிரியெல்லாம் கிடையாது, ஒன்றை கொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, ஒன்றை ஒழிச்சு கட்டணுங்கிற அவசியம் அறிவியலாகிய எனக்கு அது நோக்கம் அல்ல. மூடநம்பிக்கையாகிய மத மூடநம்பிக்கையாகிய உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது அறிவியலாகிய எனது நோக்கம் அல்ல. எனது நோக்கம் பணத்தை சம்பாதிப்பது தான். உனது நோக்கமும் பணத்தை சம்பாதிப்பது தான். ஆதலால் அறிவியலை பயன்படுத்தி உனக்கு ஏதாவது தேவை என்றால் அறிவியலை பயன்படுத்தி உனக்கு ஏதாவது நான் செய்து தருகிறேன். மத மூட நம்பிக்கைவாதிகளுக்கு ஏதாவது தேவையா, நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது தேவையா, அதை எங்கள் அறிவியலை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் மத மூட நம்பிக்கைவாதிகளுக்கும் அறிவியலுக்கும் இடையே, அறிவியல் அறிஞர்களுக்கிடையே ஒரு உடன்படிக்கை. நாங்கள் உங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் புரிய வச்சுக்கிட்டாங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் நோக்கம் பணம் தான். அறிவியலை பயன்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய தேவாலயம் கட்டித்தர வேண்டுமா? எங்களுக்கு இன்ஜினியர் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மிகப்பெரிய தேவாலயத்தை அறிவியலை பயன்படுத்தி நாங்கள் கட்டித்தரோம். ஆசியாவில் மிகப்பெரிய தேவாலயம், உலகத்திலே மிகப்பெரிய தேவாலயத்தை நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம். உலகத்திலே மிகப்பெரிய அனுமார் சிலையை நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம். உலகத்திலே மிகப்பெரிய ராமர் சிலையை உங்களுக்கு நாங்கள் கட்டித்தரோம். அறிவியலில் அதுக்கு இடம் இருக்குது, அந்த டெக்னாலஜி நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான கோடி பணம் கொடுப்பீங்க. அறிவியலுக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதன் மூலமாக எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஆயிரக்கணக்கான பணம் கிடைக்கும். அறிவியலை பயன்படுத்தி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ராமர் சிலையை, அனுமர் சிலையை நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம். அப்படி கட்டி கொடுக்கறது மூலமாக உங்ககிட்டேருந்து எங்களுக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி பணம் கிடைக்கும். ஆக நம்ம 2 பேர்த்துக்குமே பணம் தான் முக்கியம். அதனால் நாம் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இங்கே எல்லாத்துக்குமே பணம் தான் முக்கியம். நாத்திகர்கள் சண்டை போடுறாங்கன்னா அது அவங்களோட டியூட்டி, அவங்களுக்கு அதன் மூலமாக பணம் கிடைக்கணும், அதையே அவங்க தொழிலாக வச்சுக்கணும், அதிலே அவங்க வருமானம் தேடிக்கணும். ஆக இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். இயந்திர அறிவியல் உலகம் என்பது பணம் தான் முக்கியம். அதனால தான் எல்லாவற்றையும் தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கிடைப்பதாக இருந்தால் என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகம் இது. நம்ம அதுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா விளையாட்டுத்துறை, கலை படைப்புகளை வெளிப்படுத்துத்துறை அதை தொழிலாக தொழிலாக அனுமதிக்கக்கூடாது. அது மாதிரி விபச்சாரம், அதையும் தொழிலாக அனுமதிக்கக்கூடாது. ஆபாச சினிமா,
அது மாதிரி அதெல்லாம் தொழிலாக செய்ய அனுமதிக்கக்கூடாது. அப்படி நிறைய அப்புறம் உணவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் அனுமதித்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். இப்போ நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு தனிமையில் வாடுகிறோம். எல்லோருமே வீட்டு சிறையில் பூட்டி கிடக்கிறார்கள். வெளியே வந்தால் அலுவலக சிறை, தொழில் நிறுவன சிறை, தொழில் சிறை, வீட்டுக்குள் போய்விட்டால் வீட்டு சிறை, வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் அப்படின்னு ஆயிடுச்சு. தொழில்னா என்னென்னாக்கா உணவு உற்பத்தி தான். உணவு உற்பத்தி அல்லது உணவு தேடல், இதுதான் தொழில். பிற உயிரினங்களும் தொழில் செய்யும். அது நேரடியாக தனக்கான உணவை நேரடியாக தேடிக்குது, மேய்ஞ்சிக்குது. இப்போ பசுமாடு புல்லை மேய்கிற மாதிரி ஆடுகள் இடைத்தரகளை தேடி போய் சாப்பிடுதில்ல, அதுதான் தொழில். அதுக்கு சுயநலம் நிறைந்தது. அந்த மாடு தனக்காக தான் உணவு தேடும், ஆடும் தனக்காக தான் உணவு தேடும். அது மாதிரி எந்த ஒரு உயிரினமே பிறருக்காக. இப்போ மனித உயிரினம் ஒரு அப்பா நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், என் குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆடு மாடோ உழைக்கிறது இல்லை. என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், இலைத்தலைகளை சாப்பிட்றேன், பறித்து கொண்டு போய் எந்த ஆடோ ஒரு வீட்டில் கொண்டு கொடுக்கறது இல்லை, வீடு அல்லது யாருக்காக கொண்டு கொடுக்கறது இல்லை. ஆடு மாடு ஒரு ஒன்றா கூடி வேட்டையாடலாம், அது யுக்தி தந்திரம். ஆனால் எந்த ஒரு உயிரினமே தனக்காக தான் அந்த உணவை தேடுது. அப்போ தொழில்னாலே அது சுயநலம் தான், தனக்காக தேடப்படுவது. ஒவ்வொரு உயிரினமும் தனக்காக தேடிக்குது, அவ்வளோதான். மற்றவங்களுக்காக தேடணுங்கிற அவசியம். மனித உயிரினத்தில் தான் இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள்லாம் இருக்குது. அப்பாவுக்காக பிள்ளைகள் உணவை தேடி கொண்டு கொடுக்குறதும், பிள்ளைகளுக்காக அப்பா உணவை தேடி கொண்டு கொடுக்குறதும், குடும்பத்திற்காக மனைவிக்காக இப்படி வீட்டில் உட்கார வச்சுட்டு இவர் போய் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக நம்ம உழைக்கிறோம். அந்த நினைப்பே தப்பு. அப்படி நினச்சிக்கிட்டே நீ வேலை பார்த்தாலே நீ தப்பாக வேலை பார்க்குற. என் குடும்பத்துக்காக, நான் குடும்பத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்காக நான் வேலை பார்க்குறேன் அப்படி நீ நினச்சிக்கிட்டே அந்த வேலை பார்த்தாலே அது வேறு பெரிய தப்பு. நீ ஒரு தவறான மனநிலையில் ஒரு தொழிலை செய்கிற அப்படின்னு. அப்போ அப்படி பார்த்தாக்கா உனக்கு அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு நீ ஒரு வேலையை செஞ்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை முறையில் நிறைய பிரச்சனைகள் வரும். நீ வீட்டுக்கு வந்தால் மற்றவங்க நீ சுதந்திரமாக இருக்க விட மாட்டேன். அப்படி ஒரு ஆணோ பெண்ணோ நான் மற்றவங்களுக்காக, என் குடும்பத்துக்காக நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்காக நீ வேலைக்கு போக வேண்டாமா, நான் ஒன்றை காப்பாற்றுறேன், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த வேலையை செய்யும்போது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களாம் சுதந்திரமாக இருக்க விட மாட்டாங்க. நான் உங்களுக்காக கஷ்டப்படுறேன், அதனால் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படிம்பாங்க. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட நான் அனுமதிக்க மாட்டேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட சுதந்திரத்துலேயும் தலையிடுவாங்க. அதுக்காக தான் ஒருத்தர் சுதந்திரமாக வாழணுன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே தேடிக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் தொழில். தொழில்னாலே அதுதான். மனித வாழ்க்கையில் தான் குடும்பத்துக்காகவே, வீட்டுக்காக எல்லோரும் உழைக்கிற, ஒருத்தர் குடும்பத்துக்காகவே உழைக்கிற மாதிரி ஒரு மனநிலை, தவறான மனநிலை அது. அந்த மனநிலையோடு இருக்கிறவங்க ஒரு தியாகி. சொல்லப்போனால் தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு குடும்பத்துக்காக இவர் கஷ்டப்படுவார், அல்லது வெளியூர் போவார், வெளிநாடு போவார், எங்கெங்கே போய் தினமும் கஷ்டப்பட்டுட்டு, அல்லது ஒரு வியாபாரி என்ன பண்ணுவார், காலையிலே காய்கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊரெல்லாம் வியாபாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவார். ஆனால் வீட்டில் உள்ள அந்த அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க. இப்படி குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அப்போது ரொம்ப யாரையும் மற்றவங்கள, இந்த வீட்டில் உள்ள மற்றவங்கள சுதந்திரமாக வாழ விட மாட்டார். அது இந்த தவறான மனப்பான்மை இருக்குல்ல, என்னென்னா தவறான மனப்பான்மையில் அவர் தொழில் செய்கிறது. நான் மற்றவங்களுக்காக உழைக்கிறேன். அப்போ அதே இது அவங்களுக்காக அவங்க உழைக்கும்போது மற்றவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் யாரும் தலையிட உரிமை இல்லாமல் போயிடுது. ஒரு ஒரு பிள்ளைகள்னாவிட அது ஒரு வயசு வரைக்கும் தான் வழி நடத்தணும், அவ்வளோதான். அது தவிர அதுக்கு மேலே போயாச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்களோட சுதந்திரத்துலேயும் விருப்பத்துலேயும் தலையிட முடியாது. இன்றைக்கி பிள்ளைகள் அவங்க நினச்ச படிப்பை படிக்க முடியாது. ஏன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கிறது பெற்றோர்களாக இருக்காங்க. அப்போது பிள்ளைகள் தங்களுடைய விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாது. அப்போ திருமணத்தை பெற்றோர்கள் நிச்சயிக்கிறாங்க. எதிர்கால வாழ்க்கையவே பெற்றோர்கள் தான் நிச்சயிக்கிறாங்க. இது ஒரு சர்வாதிகாரம். அதனால் சரி, அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு பிறந்ததுலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளோட விருப்பங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும். அப்படின்னா
அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சா, 2 குழந்தை தான் பெற்றுக்கணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அந்த குழந்தை படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அரசாங்கம் அவங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கணும். அரசாங்கம் என்பது என்ன, அது என்ன வேறு ஒன்றும் கிடையாது, மக்கள் தங்களுக்காக ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான். மக்களுடைய வரி பணத்தால் தான் அது இயங்குது. அப்படிங்கும்போது மக்களுக்காக அது செலவிடுவது வந்து அதில் என்ன தப்பு இருக்குது? அது உரிமை தானே, அதுதான் உரிமை அது. அதனால் தொழில் என்பது வந்து அப்போது அப்படி ஒரு ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும், நான் வந்து என் குடும்பத்துக்காக உழைக்கலை, எனக்காக தான் உழைக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு தொழிலில் வேலை செய்வாங்க. நான் வந்து தொழில் செய்கிறது வந்து எனக்காக தானே ஒழிய என் குடும்பத்துக்காக இல்லை. அப்புறம் ஒரு கணவன் என்ன நினைப்பா, நான் எனக்காக தான் இந்த தொழிலை நான் செய்கிறேன். அது மாதிரி மனைவி என்ன நினைப்பாங்க, நானும் எனக்காக தான் இந்த தொழிலில் செய்கிறேன். அப்போ பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது, அதை நான் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறேன். கவர்மெண்ட்டுங்கிறது யார்? நம்ம போட்ட வரி பணம் தான். அப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து அப்போது இதன் மூலம் என்னென்னா, அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட விருப்பங்களில் தலையிட மாட்டாங்க. தனிப்பட்ட விருப்பங்களில் ஒரு அளவுக்கு மீறி தலையிட மாட்டாங்க. ஆனால் வந்து பெற்றோர்கள் வந்து வழி நடத்துவாங்க, எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துவாங்க. கட்டுப்படுத்துகிற உரிமை வந்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் பெற்றோர்களுக்கு உண்டு. ஒரு 18 வயசு வரை கட்டுப்படுத்தலாம், அது உண்டு, அவ்வளோதான். அப்போ தொழில்னால் என்னென்னாக்கா, அது தனக்காக நம்ம ஒரு தொழில் வேலை செய்யும்போதே நம்ம சுயநலமாக உழைக்கணும். நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த தெளிவான ஒரு மனப்பான்மையோடு நம்ம வந்து ஒரு தொழிலை செய்யணும். உணவை தேடுவது தான் தொழில். உணவை உற்பத்தி செய்வது தான் தொழில். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் தொழிலாக பண்ணிட்டோம். தொழிலாக செய்ய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும். இப்போ ஒரு அம்மா வந்து இறந்த வீட்டில் ஒரு அம்மா நல்லா ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த அம்மா சூப்பராக ஒப்பாரி வைக்கிறாங்கம்மா அப்படின்னோடனே, இன்னொரு இடத்துல சாவு வந்தோடனே அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அந்த அம்மா நல்லா ஒப்பாரி வைக்கிறாங்க. உடனே ஒப்பாரி வைக்கிறதே அந்த அம்மாவுக்கு தொழிலாகி போச்சு. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப சிறப்பாக ஒப்பாரி வைக்கிறாங்க. தன்னுடைய திறமையை வந்து ஒப்பாரி வைக்கிறதுல வெளிப்படுத்தணுன்னா அப்போ அந்த அம்மாவுக்கு எங்கே சாவு விழுந்தாலும் அந்த அம்மாவை கூப்பிட்றாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளே இல்லை, யாருமே ஒப்பாரி வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இறந்த வீட்டில் அமைதியாக இருக்கிறாங்களா, சரி ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறமையாக ஒப்பாரி வைக்கிறாங்க பாருங்கள். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒப்பாரி வைங்கம்மா, உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்றோம். அப்புறம் அந்த அம்மாவோட புகழ் பரவுதா, உடனே எங்கே சாவு விழுந்தாலும் அந்த அம்மாவுக்கு டிமாண்டு. இல்லைங்க இன்றைக்கி என்னால் வர முடியாது, இங்கே ஒரு சாவு எனக்கு புக் ஆகிடுச்சு, அதனால் இங்கே ஒப்பாரி வைக்கிறதுக்கு இங்கே கூப்பிட்டாங்க, ஒரே டைமில் 2 சாவு என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. வேணால் என் அசிஸ்டண்ட்டை அனுப்புகிறேன், அவங்க நல்லா ஒப்பாரி வைப்பாங்க, இப்போ தான் என்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா ஒப்பாரி வைப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா ஒப்பாரி வைப்பாங்க, வேறு வழியில் ஆள் இல்லை, முன்கூட்டியே என்னை கூப்பிட்டாங்க, 500 ரூபாய்க்கு என்ன புக் பண்ணியிருக்காங்க, நான் 1000 ரூபா தரேங்க அப்படின்னா, அப்படியா, இது கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். சரி, அப்போ என் அசிஸ்டண்ட்டை இங்கே 500 ரூபாய்க்கு அனுப்பிச்சிட்டு 1000 ரூபாய்க்கு நீங்கள் தரீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துடுறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒப்பாரி வைக்கிறதே ஒருத்தர் உடனே ஒப்பாரி வைக்கிறது ஒரு தொழிலா? இப்போ ஒப்பாரி வைக்கிறதே அவர் தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒப்பாரி வைக்கிறது ஒரு தொழிலா? அது மாதிரி தாலாட்டு பாடுறது, குழந்தை பிறந்தாச்சுன்னா தாலாட்டு பாட ஆள் இல்லையா, ஒரு அம்மா நல்லா தாலாட்டு பாடுவாங்க. உடனே குழந்தை பிறந்தவுடனே அந்த அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. உடனே எங்கே குழந்தை பிறந்தாலும் நீங்கள் வந்து தாலாட்டு பாடிட்டு போயிடுங்க, அதுக்கு ஒரு 1000 ரூபா. அப்புறம் உடனே தாலாட்டு பாடுற தொழிலாகிடுமா? ஒருத்தர் நல்லா பேசினார் மேடையில், ரொம்ப திறமையாக பேசினார். உடனே அவரோட புகழ் பரவ ஆரம்பிச்சிச்சா, உடனே திட்டினால அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு, திட்டினால பாம்பேலேருந்து ஒரு ஃபோன் வருது, சார் உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் அந்த மேடையில் சூப்பராக பேசுனீங்க, நீங்கள் வந்து பாம்பேக்கு வர முடியுமா, இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, மீட்டிங்கில் நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து போகிற செலவை நாங்கள் கொடுத்துட்றோம், அப்புறம் பேசுகிறதுக்கு இவ்வளோ தொகை கொடுத்துட்றோம் அப்படின்னோடனே, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதே தொழிலாக மாற்றிடுறார். அப்படின்னா பேசுவது என்பது தொழிலா? அவர் பேசுகிறதே தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்படின்னா பேசுவது என்பது தொழிலா கேட்குறேன். வாழுகின்ற முறை, பேசுகிறது, ஒப்பாரி வைக்கிறது, தாலாட்டு பாடுவது, அது மாதிரி பாட்டு பாடுறாரு. ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறாரா, அவரை பிடிச்சி உடனே நீங்கள் நல்லா பாடினீங்க, வந்து பாடி கொடுத்துட்டு போங்க, பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் உடனே பாடுறதே தொழிலாக பண்ணிட்டார். அப்படின்னா பாடுவது என்பது தொழிலா?
அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நல்லா டான்ஸ் ஆடினாரா, அவரை பிடிச்சி உடனே நல்லா ஆடுறீங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து டான்ஸ் ஆடுங்க. அப்போ எல்லோரும் அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுறவர் என்ன பண்ணிட்டாரு, இது நல்ல வருமானம் கிடைக்குது, புகழும் கிடைக்குது, டான்ஸ் ஆடுறதே நம்ம தொழிலாக மாற்றிடும். இப்போ டான்ஸ் ஆடுறதுங்கிற தொழிலாக வாழுகின்ற முறை இப்படி தான் மனித உயிர்கள் வாழ்வாங்க. ஒப்பாரி வைப்பாங்க, தாலாட்டு பாடுவாங்க, குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுவாங்க, இறந்த வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் வந்து வாழுகின்ற முறை அனைத்தையும் தொழிலாக்கிட்டாங்க. எப்படியெல்லாம் சரி அப்போ வந்து அது மாதிரி தான் அந்த உடலுறவே வந்து ஒரு உடலுறவை வச்சு நிறையா உடலுறவை வச்சு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது விபச்சாரம். அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிறது என்பது தொழிலா? ஆக எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. ஆனால் தொழில்னா என்ன? இயற்கை விதிமுறைப்படி தொழில்னா உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, அதுதான் தொழில். விளையாண்டோம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே சின்ன வயசில் தெரு அந்தந்த சீசனில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அப்புறம் பார்த்தா என்னாச்சுனாக்கா, அப்புறம் கிரிக்கெட் இதெல்லாம் வந்தோடனே எல்லோரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மோகத்தில் கிரிக்கெட்டை அதுலேருந்து திறமையானவங்க என்ன பண்ணாங்க, கிரிக்கெட்டு வெவ்வேறு போட்டிகளுக்கு நீளம் தாண்டுதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டே விளையாடுறதே தொழிலாக மாற்றி 1-2 பேர் அதே தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்படின்னா விளையாடுவது என்பது தொழிலா? எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிட்டாங்க. தொழில்னா உணவை தேடுவது, உணவை உற்பத்தி செய்வது, அதுதான் தொழில். வேறு எதுவும் தொழில் கிடையாது. இயற்கை விதிமுறைப்படி தொழில்னாக்கா அதுதான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து பொது சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு வேறு வருமானம் கிடையாது. பொது சேவை பண்ணுறது அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அதே தொழிலாக மாற்றிட்டார். ஒருத்தர் கட்சிக்காகவே உழைக்க ஆரம்பித்தார். வேறு வருமானம் கிடையாது. அப்போ கட்சியை என்ன பண்ணுது, இவர் முழு நேர கட்சிக்காக உழைக்கிறாரு. அப்போ கட்சி அவருக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுக்குது. அரசியல்வாதியாக வந்து இருக்கிறவங்க அதுவே வந்து தங்களுடைய தொழிலாக மாற்றிடுறாங்க. ஆக நம்ம வந்து தொழில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது எல்லாமே தொழிலாகி விடாது. அதுக்கு காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான். அது காரணம் இயந்திர அறிவியல் உலகம், பணம் எனும் நடைமுறை, வியாபாரம், விற்பனை, நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே என்ன நமக்கு இப்படி ஒரு தவறான புரிதலை கற்பித்து கொண்டிருக்கிறது. நமக்கு இங்கே என்ன தெரியுமா, பணம் தான் நமக்கு. விதிமுறை என்பது பொருட்டல்ல. இயற்கை விதிமுறை என்பது நமக்கு பொருட்டல்ல, பணம் தான் பொருட்டு. பணத்திற்காக நாம் இயற்கை விதிமுறையை நமது வசதிக்கு தகுந்தாற்போல் வளைத்து கொள்வோம். நமக்கு என்ன வசதி வருதோ அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி இயற்கை விதிமுறையை வளைச்சிரு. பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை விதிமுறையை நல்லா வளைச்சி கொண்டு வாங்க, ஒரு ஷேப்பில் எடுத்து கொண்டு வாங்க. இயற்கை விதிமுறையை மூடிடுங்க, அது ஒரு கருப்பு துணியை போட்டு மூடுங்க. அது தெரியக்கூடாது, குழப்பணும், எது உண்மைன்னே தெரியவே கூடாது. பணம் தான் இங்கே உண்மை. பணம் மட்டும்தான் தெரியணும். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது தப்பு, இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அது தப்பு, இப்படி எவனும் சொல்லிடக்கூடாது. பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். கொலை பண்ணுறதே ஒருத்தன் தொழிலாக வச்சிடறான். அவனுக்கு வந்து இப்போ ஆடு மாடை கொல்றது, இறைச்சி, கசாப்பு கடை, எல்லாராலையும் ஆடு மாட்டை விற்க முடியாது, கொல்ல முடியாது. அப்போ ஒரு சிலர் அது திறமையாக பண்ணாங்கன்னா அதையே தொழிலாக வச்சுட்டாங்க. அப்புறம் கொலை பண்ணுறது அது ஏதாவது பகை இருக்கும், அவரை போட்டு தள்ளுங்க, உங்களால் முடியும், எவ்வளோ அமௌண்ட்டு, நல்லா கொஞ்சம் முடிச்சு கொடுங்க, உடனே அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு ஆளை போடணுன்னா கண்டிப்பாக ஒரு 1 லட்சம் ஆகுங்க, அப்படியா, ஓகே பண்ணி கொடுங்க, உடனே அது கொலை பண்ணுறது ஒரு தொழிலாகிடுது. ஆக இப்படி எல்லாம் நம்ம வாழுகின்ற முறை அனைத்துமே வந்து தொழிலாக மாறி போச்சு. அதனால் இயந்திர அறிவியல் உலகம் என்பது இதெல்லாம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனித வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம், மனித வாழ்க்கை முறையே கெட்டுப்போச்சு. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க? எல்லோரும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலையும் பார்க்க முடியும். விவசாயம்னா அது கூட என்னென்னா நேரடியாக உணவை தேடுறது, உணவை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயம் இருக்குல்ல, ஒரு இடத்துல நிலையாக இருந்து அது கூட ரொம்ப எளிதாக தான் இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட விவசாய கருவிகள் எதுவுமே கிடையாது. மண்வெட்டி கிடையாது, கோடாரி கிடையாது, ஈட்டி கிடையாது, அரிவாள் கிடையாது, எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் எப்படி விவசாயத்தை பண்ணுவீங்க? நிலத்தை எப்படி உழுவீங்க? ரொம்ப கஷ்டம். நிலத்தை விட மாட்டீங்க, ஒரு மரத்தை கூட உங்களால் வெட்ட முடியாது, இயற்கையை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது.
இயற்கையை திருத்த கூட முடியாது. இயற்கையோட இயற்கையாக தான் நீங்கள் வாழ முடியும். இயற்கையை திருத்தணுன்னா உங்களுக்கு மண்வெட்டி, உலோகங்களாலான பொருட்கள் உங்களுக்கு தேவை. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்கள் இயற்கையோட இயற்கையாக கலந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இயற்கை எதுவுமே செய்ய முடியலை. இயற்கையை தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு வசதியாக அவங்களால மாற்றவே முடியல. இயற்கையோட இயற்கையாக இங்கே நிறைய அப்போல்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கான மரங்களை ஒவ்வொரு நாளும் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. கனரக இயந்திரங்கள் கொண்டு அப்படி சர்றன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டிடுறாங்க. சும்மா வெட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி மரம் வெட்டுறது ரொம்ப ஈஸி. காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காடுகளை அழிக்கவே முடியாது. ஒரு மரத்தை கூட உங்களால் வெட்ட முடியாது. அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த உலகமே எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற அந்த சமவெளி பகுதியெலாம் ஒரு காலத்தில் சமவெளி காடுகளாக இருந்தது. ஏன்னா ஒரு மரத்தையும் வெட்ட முடியாது. அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் கடந்த காலங்களில், அதாவது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனித உயிர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் யூகித்து கற்பனை செய்து கொள்ள வேண்டும். எல்லாமே காடு, எந்த மரத்தையும் நீங்கள் வெட்ட முடியாது. அப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கும், நல்ல நீர்நிலை. அப்போ மனித உயிர்கள் விவசாயம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உணவை தேடிக்கிட்டே போயிருப்பாங்க. உணவை தேடிக்கிட்டே போய் அங்கங்கே மரங்களில் பறித்து சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் போயிட்டே இருக்க முடியாது. போகிற இடங்களில் அந்த புதுசான இடம் இருக்குல்ல, உணவை தேடி இவங்க போயிட்டே இருப்பாங்களா? ஆனால் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆபத்து வரும். போகிற இடங்களில் என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கு நாய் இருக்குமா, நரி இருக்குமா, சிங்கம் இருக்குமா, சிறுத்தை இருக்குமா? அதனால் மிருகங்கள் மீதான உள்ள அச்சம் இருக்குல்ல, அவங்க எப்போவுமே ஒரே இடத்துல ஒரு கூட்டமாக வாழ வேண்டும். அப்போ தான் பாதுகாப்பு. நம்ம போய்கிட்டே இருக்கிறோன்னா நம்ம போகிற இடம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா? சொல்ல முடியாது. அதனால் எப்போ நம்ம ஒரே இடத்துல நிலையாக வாழ்வோம். அப்போ அவங்க சரி விவசாயம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே இடத்துல அவங்க வாழ்ந்துருப்பாங்க. உணவு அப்போ ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கணும்ல உணவு. தினசரி இப்போ ஒரு சரௌண்டிங்கில் இருக்காங்க, 2 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரில் ஒரு 300 பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கணும்ல, தினமும் கிடைக்கணும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, விவசாயம் அப்போ தான் இந்த பழங்களை சாப்பிட்ற, ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றாங்க, அந்த மாங்கொட்டையை அவங்க நட்டுட்டு போயிடுவாங்க. நட்டுருவாங்க. அதில் ஏதாவது சின்ன இடைவெளி கிடைச்சாலும் அதில் மாமரத்தை நட்டுருப்பாங்க. இப்படி விதைகளை ஊணுகிற வழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். மரங்களை வெட்ட முடியாது, ஆனால் விதைகளை ஊணுவாங்க. அப்போது இந்த காடுகளில் அவங்க எளிதான விவசாயத்தை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. காடுகளை உழ முடியாது, நீங்கள் தானியங்களெல்லாம் விதைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் சமவெளி காடுகளாக இருக்குது. சமவெளியில் நீங்கள் தானியங்களெல்லாம் விதைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிலத்தை உழணும், சமவெளியாக இருக்கணும், மரங்கள்லாம் இருக்கக்கூடாது, நிழல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் தானியங்களை உழ முடியும். தானியங்களை உழணும், அப்படி விதைக்க முடியும். நிலத்தை உழணுன்னா உங்களுக்கு உலோகங்களாலான கலப்பைகள் தேவை, மண்வெட்டி தேவை. எதுவுமே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பண்ணுற விவசாயம் கண்டிப்பாக அது ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு பழம் சாப்பிட்றாங்களா, ஒரு பலாப்பழம் சாப்பிட்றாங்களா, அந்த விதையை எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் முளைய வச்சுருவாங்க. ஒரு குழியை தோண்டி அதில் புதைச்சிருவாங்க. இப்படி இந்த வழக்கம் இருக்கிறதுனால இவங்க வாழ்கிற பகுதியவே என்னென்னா உணவை தருகிற மரங்களாக வளர்க்கப்பட்டிருக்கும். இவங்க வாழ்கின்ற பகுதி அனைத்துமே இவங்க எங்கே வாழ்கிறாங்களோ, நிலையாக வாழ்கிறாங்களோ, அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே பல்வேறு மரங்கள் இருக்கும். அதற்கு இடையில் இவங்க ஒரு மாமரத்தை, பலா மரத்தை, கொய்யா மரத்தை, ஆரஞ்சு மரத்தை, ஆப்பிள் மரத்தை இப்படி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வளர்ந்து ஒரு காலத்தில் இவங்களுக்கு அதுலேருந்து உணவு கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில உணவுகளை சேகரித்து வைப்பாங்க. சேகரித்து ஏதாவது சுரைக்காய், குடுவை, அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் சேகரித்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிலையாக ஒரு இடத்துல வசிப்பதற்காக சில கண்டுபிடிப்புகள் ஏன்னா நிறையா ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டுபிடிப்புகள் தேவை. அதுக்கு நிலையாக அப்போ குடிசை தேவை, நிலையாக வசிக்கிறவங்களுக்கு குடிசை தேவை. அப்புறம் வேறு என்னெல்லாம் தேவை, மண்பானை தேவை, அதெல்லாம் தேவை. கண்டுபிடிக்கணும். அதற்கான முயற்சிகள், அதற்கான வரவேற்பு. ஒருத்தர் அந்த கண்டுபிடிக்கப்படும்போது சுற்றி உள்ளவர்களுக்கு அவர்களிடம் அந்த கண்டுபிடித்தவருக்கு வரவேற்பு கிடைக்கும். இப்போது உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள்,
அப்போ தான் என்னென்னா மண்வெட்டி கண்டுபிடிச்சாங்க, அரிவாள் கண்டுபிடிச்சாங்க, கடப்பாரை கண்டுபிடிச்சாங்க. அப்போ நிலத்தை தோண்டுறது ஈஸியாச்சு, மரத்தை வெட்டுறது ஈஸியாச்சு, ஈஸியாக போச்சு, எளிதாக மாறிவிட்டது. என்னடா மரத்தை இவ்வளோ ஈஸியாக வெட்ட முடியுது, முன்னாடிலாம் மரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களால. அப்போ மரத்தை வெட்ட முடியும் அப்படிங்கிறதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சமவெளிகளை உருவாக்குறாங்க, வேகமாக மரங்களை வெட்டுறாங்க, சமவெளிகளை உருவாக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உலோகங்களுக்கான தேவைகள் அதிகமாகுது. மண்வெட்டிக்கான தேவை, மண்வெட்டி, கடப்பாரை, அரிவா இதற்கான தேவை அதிகமாகும்போது அதே ஒரு தொழிலாக ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சும்மா எளிதான விவசாயத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோன்னா உலோகங்களுக்கான தேவைகள் மக்கள்கிட்ட அதிகமாகிடுது. அது இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சோடனே அப்போ உலோகங்கள் அந்த கருவிகளை செய்கிறக்கு, அந்த உலோகங்களாலான ஆயுதங்களை கருவிகளை செய்கிறதே ஒருத்தர் தொழிலாக வச்சுட்டார். தச்சு தொழில். அப்புறம் அந்த உலோகங்களை வச்சு மரத்தை வெட்டினாங்க, மரத்தை ஒரு ஜன்னலாக மாற்றினாங்க, கதவாக மாற்றினாங்க, பலகையாக இழைச்சி கதவாக மாற்றினாங்க. அப்போ அதுவே ஒரு தொழிலாக மாறிடுச்சு. அது வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த மக்கள் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே உலோகங்களாலான கருவிகளை உற்பத்தி செய்வதே ஒரு தொழிலாக மாறிப்போச்சு. முழு நேரம் அவர் அதை தான் செஞ்சுட்டு இருந்தார். முழு நேரம் விவசாயத்தை செஞ்சுட்டு இருந்த அவர், அல்லது முழு நேரம் உணவை தேடிக்கிட்டு இருந்த அவர், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே உலோகங்களாலான மண்வெட்டி, கடப்பாரை, அரிவாள், ஈட்டி, இந்த மாதிரி கருவிகளை செய்கிறதே அவரோட வேலையாக மாறிப்போச்சு. அதை ஒரு 2-3 பேர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அங்கங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்கள, உற்பத்தி செய்யணும்ல, அந்த தாது பொருட்கள்லேருந்து உலோகங்களை தனியாக பிரித்து எடுக்கணும்ல, அதை ஒருத்தர் தொழிலாக செய்யணும், அதை ஒரு கூட்டம் தொழிலாக செய்ய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் எல்லோரும் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உணவை தேடுவது தான், ஒரு உணவை எளிதாக தேடுவது, அவ்வளோதான். அதான் முடியும் அவங்களால. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட முடியாது, கஷ்டப்பட்டு உழைக்கவே முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி 18 மணி நேரம் என் தொழிலில் உழைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சாலும் உழைக்கவே முடியாது. அதாவது 18 மணி நேரம்லாம் நீங்கள் உழைக்க முடியாது, 12 மணி நேரமே உழைக்க முடியாது. உங்களால் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா, ஒருத்தர் விவசாயம் தோட்டத்தில் போய் கஷ்டப்படணுன்னா உங்களுக்கு கருவிகள் தேவை. மண்வெட்டி இருந்தால் தான் நீங்கள் தோட்டத்தில் ரொம்ப நேரம் 8 மணி நேரம் நான் இன்றைக்கி தோட்டத்தில் இருந்துட்டு வரேன், உழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவிகள் தேவை. கருவிகள் இல்லாமல் வெறும் கையை வச்சுக்கிட்டு, வெறும் குச்சிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே என்ன பெருசாக உழைப்பீங்க? ஒன்றும் உழைக்க முடியாது. ஆக நீங்கள் கடினமாக உழைக்கணுன்னாலே உங்களுக்கு உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் தேவை. அப்போ நாம் இன்னைக்கு கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னாலே அது இந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்டு தான். நாம் இன்னைக்கு கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னா உலோகங்கள், நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கு காரணம் உலோகங்கள் தான். உலோகங்கள் இல்லை என்றால் நாம் கடினமாக உழைக்க மாட்டோம், உழைக்க முடியாது, உழைக்கவே முடியாது. நீ நினச்சாலும் உழைக்க முடியாது. மனித வாழ்க்கை எளிதாகத்தான் இருக்கும். உலோகங்கள் இல்லைன்னா, உலோகங்களின் பயன்பாடுகள் இல்லைன்னா மனித வாழ்க்கை எளிதாகத்தான் இருக்கும். அதை நீங்கள் மீறவே முடியாது, கஷ்டப்படவே முடியாது நீங்கள். அப்போ அப்படி தான் இருந்தது. அவங்க கஷ்டப்படவே முடியாது, அவங்க தொழிலில் கஷ்டப்படவே முடியாது, கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது. தொழிலில் சும்மா அப்படியே நடந்து போவாங்க. எங்கேயாவது மரத்தில் பழங்கள் பறிச்சு இருக்குதா? இப்போ பிற உயிரினங்கள் என்ன பண்ணுது? ஆடும் புல்லை மேயுது. அப்புறம் ஒரு குரங்குகள் என்ன பண்ணுது? பழங்களை தேடிக்கிட்டே போகுது, ஊர் முழுக்க தேடிக்கிட்டே போகுது, எங்கேயாவது உணவு கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆக இப்படித்தான் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். எப்போ? உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆக அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் நம்மளால் நிறைய நேரம் உழைக்க முடிஞ்சுது தொழிலில். உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தொழிலில் நம்மளால் உழைக்க முடியல. அப்போ மக்கள் எளிதாகத்தான் வாழ்ந்தார்கள், எளிதாகத்தான் உழைத்தார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நீங்கள் உலோகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஏன்னா தொழிலில் இன்றைக்கி நம்ம ஏன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, ஏன் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, ஏன் இன்றைக்கி விளையாட முடியல, யாராலையும் ஏன் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடியலன்னா தொழில் தான் காரணம். நமது வேலை நேரம் எல்லாத்தையும் தொழில் பிடுங்கிச்சு. தொழிலுக்கு நம்ம நம்முடைய நேரத்தை அர்ப்பணித்து விட்டோம். அப்போ தொழிலுக்கு என்ன காரணம்? உலோகங்கள் தான் காரணம். ஆக உலோகங்கள் தான் நமது மகிழ்ச்சியை பிடுங்கியது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் உலோகங்களால் நம்ம நிறைய விஷயங்களை சாதித்தோம். ஆனால் உலோகங்கள் சாதித்த விஷயம் என்னென்னா நம்முடைய மகிழ்ச்சியை பிடுங்கியது தான். நம்ம மகிழ்ச்சியை நம்ம இழந்துட்டு தான் நம்ம இவ்வளோத்தையும் சாதிச்சிட்ருக்கோம்.
அப்புறம் உலோகங்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, மரங்களை வெட்டுறாங்க, மரப்பலகை செய்கிறாங்க, அப்புறம் சக்கரம் செய்கிறாங்க. அந்த வெட்டப்பட்ட மரப்பலகையிலேருந்து சக்கரம் செய்கிறாங்க. அப்போ சக்கரம் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்களே செய்ய முடிந்தது. ஆனால் சக்கரம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நிறைய விஷயங்களை சாதிக்கலான்னு மனித உயிர்களுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி தயாரிக்கிறது, அது வந்து அந்த ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. சக்கரம் எப்படியும் தயாரிக்க முடியும் அப்படின்ட்டு. மரங்களை வெட்ட முடியும், மரங்களை வெட்டுறதுக்கு உலோகங்கள் தேவை. வெட்டப்பட்ட மரங்களை வந்து பலகைகளாக மாற்றணும், அந்த பலகைகளை சக்கரங்களாக மாற்றணும். சக்கரங்களாக மாற்றி அதன் பிறகு தான் வண்டி அதாவது வாகனங்கள், மாட்டு வண்டி அல்லது கையால் இழுத்து செல்கிற வண்டியெல்லாம் வந்து தயாரித்தாங்க. அப்போ சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். உலோகங்கள் அப்போ எப்போ கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு 3000 வருஷம் தான் அதுக்கு இருக்கும் வரலாறு. 10,000 வருஷம் அப்படிலாம் இருக்காது, ஒரு 3000 வருஷம் தான் இருக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கும். அப்போ சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே இப்போ தான். இன்றைக்கி போக்குவரத்து வாகனங்கள்லாம் இருக்குல்ல, இதோட அடிப்படையே வந்து இன்றைக்கி காரு, 2 வீலர், ட்ரெயின், ஃப்ளைட்டு, இது எல்லாமே இதோட அடிப்படையே சக்கரங்கள் தான். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டு இதோட ஆரம்பம் சக்கரம் தான். அப்படின்னா அது சமீபத்தில் தான். ஏதோ ஆதி காலத்தில் அவன் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஆதி காலத்தில் உலோகங்கள் இல்லாத காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க சக்கரத்தை? ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அதனால் வந்து அப்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கும் போது அப்போ மரத்தை வெட்டுறாங்க. அப்போ மரத்தை வெட்டுறதே ஒரு தொழிலாக மாறுது. உலோகங்களை அதை தாது பொருட்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறதே ஒரு தொழிலாக மாறுது. உலோகங்களாலான கருவிகள், ஆயுதங்கள் செய்கிறதே ஒரு தொழிலாக மாறுது. அது வரைக்கும் விவசாயத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, உணவை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த மக்கள், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இப்படி தான் நிறைய தொழில் உருவாக ஆரம்பிக்குது. சக்கரங்கள் உருவாக்குறதே ஒரு தொழிலாக மாறுது. அப்புறம் அந்த சக்கரத்தை வச்சு மண்பானைகளை உருவாக்குறதே ஒரு தொழிலாக மாறுது. அப்புறம் விவசாய கருவிகளை அதை கண்டுபிடிச்ச உடனே விவசாய தொழில் உருவாகுது. சமவெளிகளை உருவாக்கி அங்கே வந்து மண்வெட்டிகளெல்லாம் உருவாக்கி நிலத்தை நல்லா உழுறாங்க, பண்படுத்துகிறாங்க. அப்போ விவசாயம் இன்னும் ஆழமாக செய்கிறாங்க. விவசாயத்துக்காக அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. விவசாயத்தில் இவங்களால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியுது. ஆனால் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களால அப்படி உழைக்கவே முடியாது. உழைக்க முடியும்னே அவங்க நினைக்கல. அப்படி இல்லை. அப்போது இப்படி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோடனே மனித வாழ்க்கை வந்து தொழிலில் அதிக நேரம் புது தொழில்கள் உருவாகுது. இப்போ புது தொழில்கள் செய்ய போயிடுறாங்களா நிறைய பேர். இப்போ சட்டிப்பானை செய்கிறதே ஒருத்தர் முழு நேர வேலையை செய்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மரங்களை வெட்டுறதே ஒருத்தர் முழு நேர வேலையை செய்கிறார். அப்போ அவர் வந்து அப்போ அவருக்கு உணவு தேவையில்ல. இப்போ சட்டிப்பானை செய்கிறவரே ஒருத்தர் முழு நேரம் சட்டிப்பானை செய்கிறார். அப்போ அவருக்கு உணவு தேவை. அது மாதிரி ஒருத்தர் வந்து உலோகங்களாலான மண்வெட்டி, அரிவாள், கடப்பாறை இதை செய்கிறதே முழு நேர வேலையை செய்கிறார். அப்போ அவருக்கு உணவு தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, விவசாயம் செய்கிறாங்கல்ல அவங்க இப்போ வந்து அதிக நேரம் உழைக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ மண்வெட்டி இதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்படின்னால விவசாயத்தில் இன்னும் அதிக நேரம் உழைச்சி நிறைய உற்பத்தியை பெருக்க முடியுது. நிறைய உற்பத்தியை பெருக்கி அவர் மட்டுமே சாப்பிடுவாரோ, அதை விற்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இங்கே வந்து உணவு தேவை. யாருக்கு தேவை? சட்டிப்பானை முழு நேரமும் தொழிலாக செஞ்சிட்ருக்கார், அவருக்கு உணவு தேவை. மரத்தை வெட்டிகிட்டு இருக்கார் முழு நேரமும், அவருக்கு வந்து உணவு தேவை. அப்புறம் வந்து வெட்டப்பட்ட மரத்தை பலகைகளாக மாற்றி அதை வந்து கதவுகளாகவும் ஜன்னலாகவும் செய்கிற அந்த ஆசாரிக்கு, தச்சு தொழில் செய்பவருக்கு உணவு தேவை. அப்போ அவருக்கு அந்த விவசாயம் உற்பத்தி பண்ணி நிறைய விவசாயத்தில் வந்து நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சுருக்காரு. உலோகங்களாலான விவசாய கருவிகள் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அதிகப்படியான உற்பத்தி அவர் இப்போ விவசாய கருவி மூலமாக அது சாத்தியமாகுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உணவுப் பொருளை யாருக்கெல்லாம் உணவு தேவை, விவசாய தொழில் அல்லாமல் பிற தொழில்களை முழு நேரமாக செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த தச்சு தொழில் செய்பவர்கள், அப்புறம் வந்து மண்பானை செய்பவர்கள், அப்புறம் வந்து உலோகங்களை அதன் தாது பொருட்களிலிருந்து பிரித்து எடுப்பவர்கள், சுரங்க தொழிற்சாலை, சுரங்கத்திலேருந்து அல்லது பூமிக்கு அடியிலிருந்து, இந்த மாதிரி விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழில் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு உணவு தேவை. அந்த உணவை யார் கொடுக்குறா? விவசாயம் செஞ்சிட்ருக்கவங்க தங்கள் நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அதிகப்படியாக உற்பத்தி செய்கிறாங்க. அது காரணம் மண்வெட்டி, கடப்பாறை, அது உலோகங்கள் தான் காரணம். அதை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு ஈடாக ஒன்று வேணுமே. அதுக்கு ஈடாக என்ன கொடுப்பீங்க? விவசாயி வந்து அவன் வந்து இந்த மாதிரி மண்வெட்டி மண்பானை செய்கிறவங்க,
அவங்களுக்கெல்லாம் வந்து உணவுப் பொருளை கொடுக்குறான். மண்பானை செய்கிறவங்க, தச்சு தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு தேவையான உணவை வந்து கொடுக்குறான். அப்படிங்கும்போது அந்த தச்சு தொழில் செய்கிறவங்க அந்த உணவுப் பொருளை வாங்கிட்டு அதுக்கு ஈடாக வேறு என்ன கொடுப்பாங்க? அந்த விவசாயிக்கு உணவுப் பொருளையாக கொடுப்பாங்க? பண்டமாற்று முறையாக கொடுப்பாங்க? அதான் விவசாயிகிட்ட இருக்குதே. அப்போ பொதுவான ஒன்று தேவைப்படுது. பொதுவான ஒரு ஒரு அப்போ தான் வந்து பணம் கண்டுபிடிக்கப்படுது. ஏன்னா விவசாயிக்கு என்ன தேவை? சட்டிப்பானை தேவை. ஒருவேளை வந்து இது கொடுத்துருக்கலாம். ஒரு மண்பானை செய்கிறவங்களுக்கு ஒரு மண்பானை செய்கிறவங்க வந்து விவசாயிகிட்ட போய் எனக்கு தேவையான உணவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்போ வந்து விவசாயி வந்து மண்பானை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? உணவு கொடுக்குறான். தன் நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை கொடுக்கும்போது அந்த மண்பானை செய்கிறவன் அதுக்கு ஈடாக தன்னிடம் உள்ள மண்பானைகளை கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த மண்பானை செய்கிறவனுக்கு தினமும் தான் உணவு தேவை. அப்போ தினமும் இவன் தன்னிடம் உள்ள சட்டிப்பானைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பானா? சட்டிப்பானைங்கிறது ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சட்டிப்பானைங்கிறது வந்து தேவை இருக்காது. அப்போவும் ஆனால் தினமும் நம்மளுக்கு விவசாய உணவுப் பொருள் தேவைப்படுது. தினமும் நம்ம காய்கறி தேவைப்படுது, விவசாய பொருட்கள். ஏன்னா அதை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் மண்பானையை சாப்பிட முடியாது. மண்பானைங்கிறது தினமும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். உடைக்காமல் வச்சுருந்தா நமக்கு அது கூட 2-3 வருஷம் வச்சுருக்கலாம் மண்பானையை. அப்போ மண்பானை செய்கிறவர் விவசாயிகிட்டேருந்து வாங்குகிற உணவுப் பொருளுக்கு ஈடாக வேறு எதை கொடுப்பாரு? மண்பானையை கொடுத்தாரு. அப்போ அது இப்போ போதுங்க. விவசாயிட்டு தினந்தோறும் உணவுப் பொருள் தேவைப்படுது, விவசாய பொருள் தேவைப்படுது. விவசாயிடமிருந்து உணவுப் பொருள் தினந்தோறும் அந்த மண்பானை செய்வதற்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் ஒரு 2 மண்பானையை கொடுத்தாரு, 3 மண்பானையை கொடுத்தாரு. இனிமேல் திரும்பவும் கொடுத்தாருன்னா, இல்லை வேண்டாம் என்கிட்ட இருக்குது, எதுக்கு இந்த மண்பானை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், போதும் வேறு எதையாவது கொடுங்க அப்படின்னோடனே அப்போ தான் வந்து இந்த பணங்கிறது கண்டுபிடிக்கப்படுறது. பணம்ங்கிறத வாங்கிட்டு அந்த விவசாயிட்ட உணவுப் பொருளை வாங்கிட்டு பணம்னு ஒரு நாணயத்தை கொடுத்து, இந்த நாணயத்தை வச்சுக்கோங்க, இந்த நாணயத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தேவையான எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், போய் இந்த நாணயத்தை வந்து இது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உருவாக்குனது இந்த நாணயம், இதை கொடுத்து நீங்கள் வந்து நிறைய தொழில் செய்கிறாங்கள, நீங்கள் வந்து ஒரு மரம் வெட்டுறவருக்கு கூலியாக கொடுக்கலாம், அல்லது வந்து கதவு ஜன்னல் செய்கிறவருக்கு கூலியாக கொடுக்கலாம். கதவு ஜன்னலை வாங்கிட்டு நீங்கள் அது வந்து கூலியாக கொடுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அந்த கதவு ஜன்னல் செய்கிறவர் வந்து அந்த நாணயத்தை வந்து கூலியாக வாங்கிட்டு அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் எதை வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பணம் என்னும் நடைமுறை கண்டுபிடிக்கப்படுகிறது. பணம் என்னும் நடைமுறை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கப்படுது. ஆக உலோகங்கள் தான் வந்து நம்ம விவசாயத்தையே அதாவது உணவை தேடுவதே முழு நேரமாக தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருந்த நாம் இப்படி பல தொழில்கள் உருவாவதற்கு காரணமே அந்த உலோகங்கள் தான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய தொழில் உருவாகிட்டே வரும்போது அப்போ எதெல்லாம் தொழிலாக செய்யலான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது எதையுமே விட்டு வைக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் தொழிலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி புதுசாக வந்து ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் தொழில், டான்ஸ் ஆடுறதெல்லாம் தொழில், விளையாடுறதெல்லாம் தொழில், இதுக்கு ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குது. இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம். மக்கள் எல்லோரும் முழு நேரமாக தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ மக்கள் யாரும் விளையாடுறதே குறைஞ்சி போச்சு. அதனால் விளையாட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது. விளையாட்டை வந்து வேடிக்கை பார்க்குறதே அவங்கள வந்து வேலையாக வச்சு மாற்றி வேடிக்கை பார்க்க வச்சு அதன் மூலம் காசு சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு உற்பத்தி செய்வதை தவிர மற்ற வேலைகளெல்லாம் வந்து தொழிலாக செய்வதற்கு இங்கே வந்து நிறைய அதற்கான ஏற்பாடுகள் நடந்தது. ஆக நாம் தொழில்னால் என்னென்னா அது உணவை தேடுவதும் உணவை உற்பத்தி செய்வதும் தான். இப்போ உலோகத்தை உற்பத்தி செய்கிறதெல்லாம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலோகங்கள் உற்பத்தி செய்வது நின்று போய்விட்டது. அதற்கு நம்ம தடை வச்சிட்டோம். இப்போ இயந்திர அறிவியல் உலகம் வந்து நம்ம செயலிழந்து போகுது 2040ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உலோக உற்பத்தி நின்றோம், தொழிற்சாலைகள் நின்றோம். இப்போ வந்து தொடர்ந்து வந்து உலோகங்களை அடிப்படையாக கொண்ட அந்த தொழில்களை செய்கிறதுக்கு இங்கே முடியவே முடியாது. ஏன்னா எல்லாமே செயலிழந்து போச்சு. மின்சாரம் எல்லாம் செயலிழந்து போச்சு. உலோக உற்பத்தி தனிமங்கள்லேருந்து அது பிரித்து எடுக்கிறது எல்லாமே நின்று போச்சு. அப்படிங்கும்போது உலோகத்தை அடிப்படையாக கொண்ட உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான தொழில்கள் அனைத்து தொடர்ந்து செய்ய முடியாத நிலை வரும். அப்போ அந்தந்த தொழில் அவங்கவுங்க விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. விட்டுட்டு திரும்பவும் பழைய இடத்துக்கே போவாங்க. எது? உணவு உற்பத்தி. எல்லாத்துக்கும் உணவு தேவை.
அப்படிங்கிற உணவு உற்பத்தி அந்த மாதிரி போவாங்க. ஆக இன்னும் ஒன்று என்னென்னா, இப்போ வந்து நம்ம நிறைய தொழிலை செய்கிறோம், அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த விளையாடுறத தொழிலாக செய்யக்கூடாது. கலை படைப்புகளை வந்து கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த கலைகளை வச்சு தொழிலாக செய்யக்கூடாது. ஆடல் பாடல் இது வந்து மனித மகிழ்ச்சியை வந்து தக்க வச்சுக்கும். மனித வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கும். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். மிச்சம் வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் தொழிலாக பாருங்கள். கொஞ்சமாச்சும் மிச்சம் வைங்க. எல்லாத்தையும் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சமாச்சும் மிச்சம் வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது. அந்த மாதிரி